வணக்கம் உறவுகளே, பார்த்தோம்னு சொன்னால் தொடர போய்கொண்டிருக்கு வீடியோஸ் எங்கள் நான் தமிழன் யூடியூப் சேனலில். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு, வந்து எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்குது. இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த செகண்ட் ஃப்ளோரில் எங்களை தந்திருக்கிற இந்த ரூம். ஸோ இதுக்குள்ள தான் வந்து எங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிடாக்கு. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இப்படி சாமான் வைக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் இப்படி இருக்கு. இங்கால வேண்டிய சாமான்கள் அப்படி இப்படி பெட்டு பேஷண்ட் படுக்கிறதுக்கு அங்கால ஒரு ஆள் நிற்கிறாள் படுக்கக்கூடிய மாதிரி. இங்கால ஒரு கபர்ட்டும் இருக்கு. மற்றது ஒரு டிவி இருக்கு. மற்றது இங்கால ஏசி இருக்கு. மற்றது இங்க இருக்க பாத்ரூம் கிளீனாக தான் இருக்கு. ஓகே இருக்கு பாத்ரூம். மற்றது அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்க ஒரு சின்ன செட்டப் உண்டு பால்கனிக்கு. இதுல வந்து நல்ல சின்ன காத்து வாங்கக்கூடிய மாதிரி நல்ல காத்து வருது. நெல் மாடி என்றைக்கு ரைட். ஓகே இங்கே பார்த்தோம்னா பால்கனி ஸ்பேஸ் நல்ல காத்து அடிக்கு செகண்டு. இப்போ காத்து சரியான வெக்கண்டே தான் அந்த காற்றையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் நல்ல நுதன் தான். அதான் இப்போ அந்த தொடர்ந்து காத்தடிக்கிற பரவாயில்ல போல இருக்கு. நாங்கள் வீட்டை போக காத்தாண்டா ஓகே நான் பயந்து இருந்தது சின்ன ஆள் தான் என்னண்டு இது சமாளிக்க போறோம். வேட்குரு எங்களுக்கு எல்லாம் வேட்குரு போட்டு சரியான இதா இருக்கு. காத்தடிச்சு இருந்தா ஓகே. அந்த வெயில் இருந்தாலும் கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் சமாளிக்கலாம் இருந்து காத்தோட இருக்கு. அப்ப நாங்க பயந்து முந்தி ஒன்றை விட்டு நாளைக்கு சின்ன குளிக்க பாக்குறேன். நீ ஒவ்வொரு நாளும் பார்க்கணுமோ, அம்மாவுக்கு ஒரு நாளும் பார்க்கணுமோ, முதல் மாறி மாறி பாக்குற. ஒரு நாள் அம்மாண்டா அடுத்த நாள் பிள்ளை அப்படி எப்படி பாக்குறது, சளியல் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த முறை உண்டா பார்க்கணுமோ அப்படி இப்படி நினைக்கிறேன். எங்கட அவர் நேற்று இருக்கிறார். அவர் நேற்று இரவு 10 மணிக்கும் பாத்ரூம் போய் அள்ளி ஊத்தி குடிச்சிட்டு வாரு. அந்த கை இந்த சைட்டில் அந்த என்ன சொல்ற கமக்கீழ மாதிரி எல்லாம் வேர்க்குரு போட்டோன்னா அதுல போய் தண்ணியை ஊத்தி ஊத்தி குளிச்சு போட்டு வேறு ஓடி ஓடி இன்றைக்கு அங்க அப்பா அம்மா விட்ட நிக்கிறாரு. இன்னும் விளையாட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாரு தெரியல. அதான் நாங்க இங்க வந்துட்டோமா என்ன செய்யறாரு தெரியல. அப்படி இப்படி இடமும் கொஞ்சம் இப்படி காத்து வாங்கவும் கொஞ்சம் முக்கியம்னா காத்து வாங்கக்கூடிய வேற ஸ்பேஸ் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. ரூம் வாஷ்ரூம் எல்லாமே நல்லா கிளீனா இதா இருக்குது. அப்ப எல்லா கொஞ்சம் திங்ஸ்களும் கபர்ட் எல்லாமே இருக்கிறபடியா வச்சாச்சு உள்ளுக்கு. நாங்கள் என்னண்டா எங்கட டாக்டர் சிறுதரன் சார் தான், உங்களுக்கு தெரியும். ஓகே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவர் ஜெஃப்னா விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு போறார். அவர் நாளைக்கு 9ஆம் தேதியோட, அதாவது நாளைக்கு 4 ஜெஃப்னா விட்டு போறார். ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஃபேவல் எல்லாம் முடிஞ்சது 3ஆம் தேதியே. ஆனா அவர் இதுக்குத்தான் 9ஆம் தேதி தான் ஜெஃப்னா விட்டு போறாரு. எங்களுக்கு தான் ஜெஃப்னாவிலேயே கடைசி சீசர் என்று சொல்லியிருக்காங்க. முதல்ல முந்தின நாள் ஒன்று செய்ததாம், அதான் கடைசி சீசர் என்று சொன்னவராம் நேற்றோ முந்தின நாள். ஆனா பார்த்தா பெண்டை கொண்டு நாங்கள் வந்தபடியா எங்களுக்கு தான் கடைசி சீசர். 9ஆம் தேதி கன்ஃபார்மாவே வலிக்கிறபடியா நீங்க சீசர்கள் எடுக்க மாட்டேன் நினைக்கிறேன். பெண்டைக்கு எல்லாம் ஒன்றுமே செய்யலையா. நான் கேட்டதால அவங்களை செய்துட்டு போறார். மற்றபடி எங்களை சீசரன் அந்த முடிவாகினபடியாத்தான் நாங்களும் சரி அவர்கிட்ட செய்வோமே என்றிட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னமாய் செய்கிறோமே. நார்மல் டெலிவரிக்கு இது இருக்குமென்றாண்டா நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டார். அவர் நார்மல் டெலிவரிக்கு சூட்டபிள் இல்லை என்றே முதலே எழுதிட்டார். நினைக்கிறேன் ஒரு 3 வீக்குக்கு முதலே. இந்த பாபா திரும்பவும் இல்லை. மற்றது என்ன சொல்ற அந்த தொப்புள் கொடி பிறக்கிற இதுல குறுக்க நிக்குதோ ஏதோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாக்கள் ஏதோ போட்டவர் அதை வச்சு சொன்னவர். அது நாங்கள் நேர சீசருக்கு தான் போகணும் வந்து. அப்போ
சார் நிக்கேக்கு சார்ட்டியே செய்துட்டான்ட்டு என்னடா பயந்து ஒன்றுண்டா உலகாலம் பார்த்துட்டு கடைசி எல்லோ ஒரு வேலைக்கு 5 மாசத்துல பிரெக்னண்டா இருந்துட்டு போறாருண்டா ஒன்றுமே செய்ய இல்லாதானே ஒரு 10 மாசம் இல்லாதானே சரி இது ஏதோ உங்களுக்கு சான்ஸ் வந்துட்டு அதுதான் வெறும் சொல்லும் போது நான் யோசிச்சது இப்ப இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் சாரை சூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்த நாங்கள் பிறகு கடைசி நேரத்திலே என் மிஸ் பண்ணுவான் சார்ன்னுட்டு தான் வளர்ச்சியோட ஓகே இருந்ததால ஓகே எடுத்தாச்சு அதான் இங்க வரையும் வந்தாச்சு இந்த வரையும் நாளைக்கு விடியத்தான் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அது தெரியும் உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம் நாங்கள் அந்த பபா போயாக்கள் அந்த எப்பவே வந்து கேட்கணும் சார் சொல்லியிருப்பாரு ஆனா சார் சொல்லியிருப்பாரு தான் நாங்கள் தான் அதை அந்த போசா கேட்கலையோ இல்ல கேட்ட இடத்துல அவர் போக்கஸ் பண்ணலையோ ஒவ்வொரு சந்தர்ப்பம் அப்படியே போயிட்டு ஒருக்கா போக்கஸ் பண்ணி அவர் அந்த கடைசியா கேட்ட நேரம் கூட ஓகே பண்ணினவர் ஆனா அப்புறம் அவர் அந்த பேபி எல்லாம் ஓகேயா இருக்கா இல்லாம அந்த சீசன் செய்யற இதுகள் ஒவ்வொன் டைம் பார்த்து அவர் மார்க் பண்ணி இருந்த அதை அப்படியே அவர் மறந்துட்டார் அப்ப சரி நாங்க ஏதோ சர்ப்ரைஸா இருக்கிறது ஒன்று விட்டுட்டேன் முதல்ல ஒரு ஆள் இருக்கிறார் தானே இன்னொன்றுனாலும் பிறந்துட்டா ஓகே என்ற மாதிரியே நாங்களும் விட்டுட்டோம் மற்றபடி இன்றைக்கு இப்படி என்ன நீ ஓவர் அந்த பெல்ட் போடுற அது இது நினைக்கிறோம்டா நீ அப்படியே நைட் தான் இங்க வந்து நிக்கிறோம் அப்ப அதை முடிச்சுட்டு அப்படி படுத்தமண்டா அப்படியே தியேட்டருக்கு எடுப்பினும் இன்னொன்று இங்க சீசருக்கு பார்க்க ஹஸ்பண்டை விடாத பற்றி கொஞ்சம் குழப்பம்தான் சில பேர் சொல்லினோம் விடுறதுண்டு சில பேர் தாங்கள் போயிருக்கிறோம்னு சொல்லினோம் ஆனா சில பேர் சார் இவர் விடுறையில சார் என்ற மாதிரி சொல்லினோம் ஏன்டா ஒவ்வொருத்தர் இதுதானே நீ வடிவாக்கன் இருக்கு தயாரா போறது விட்டா போயிருக்க பாக்குறது தானே பார்ப்போம் அதுதானே எப்படி அமைய போதுன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த சார் இந்த டாக்டர் தான் சிலது விரும்புறீர்கள் அப்படின்னு சொல்லினோம் சிலர் வேறு டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கிறார்கள் இதுகளையும் மறைஞ்சிருக்கிறோம் ஸோ என்ன மாயன்னு தெரியல சரி பாப்போம் நாளைக்கு என்ன மாதிரி மற்றது நாளைக்கு டைம் ஷூரா சொல்லல வெளியாவே மார்னிங் 7க்கு முதலே எல்லாம் முடிச்சிடுவாரு நினைக்கிறேன் வந்தாலே ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு ரைட் எல்லாமே ரெடி அண்டா உடனே செய்துட்டு போறதுதானே அதால அந்த டைம்ன்றது பெரிய பிரச்சனையா இருக்காது நாங்க ரெடியா இருப்போம்னு சொல்லிச்சு இப்பதான் நீ அந்த சின்ன பெல்ட் அதுகள் போட்டு ஏதோ என்ன இதய துடிப்பு அப்படியே பவாண்ட அந்த துடிப்புகள் அதுகள் பெல்ட்ல பாப்பினும் பார்த்துட்டு பிறகு இந்த சாமான அதுகள் இந்த பிலோக்கள் அது இதுகள் எல்லாம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி அப்படி ஆகுது நீ 10 மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம்னு சொன்னா அப்ப சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்ப சாப்பிட்டுட்டு மருந்துகளையும் போட்டுக்கிட்டு இருக்க சரி மற்றது அப்படியே இது கொஞ்சம் பெல்ட் போடுறதுலையும் பார்த்துட்டு இப்ப இந்த கடைசியா பார்த்துட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு வாரம் பெல்ட்டுகளை பார்த்துட்டு வருவோம் இது நல்ல காத்தா இருக்கு ஆசையா இருக்கு இதுல இந்த காத்துக்கு ஆனா என்ன நுழம்புகள் உள்ள வந்துருமோன்னு பயந்தான் மற்றபடி இப்ப பெருசா நுழம்பும் தெரியல வந்த உடனே ஏதோ ஒரு நுழம்பு மாதிரி இருந்தது பிறகு நல்ல க்ளோஸ் பண்ணி விட்டாங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ்களும் அதுகளும் இருந்துட்டு ஆனா இன்னொரு சிக்கல் சொல்லி போட்டினும் இப்போ இரவு காரை உள்ளக்க விட விடிய வந்து வெளியில விட சொல்லிட்டினோம் அது ஒரு கதைக்கத்தான் வேணும் என்னண்டு நாங்க வாரது என்னென்ன எங்களுக்கு ஹெல்ப்புகள் இல்லை அப்படி இப்படி அந்த என்ன சொல்றேன் நாங்களே நின்று பார்க்கலாம் அப்படியான இதுகளுக்காண்டித்தான் வாரது முடியணும் தான் யோசிச்சு கொண்டு சரி நீ பாப்போம் இனி அடுத்தடுத்த வந்துட்டு நினைக்கிறேன் இனி அடுத்தடுத்த ப்ரொசீஜர்களுக்கு பார்த்துட்டு வாரம் வீடியோ சரி தொடர்ந்து பாருங்க
ஓகே பார்த்தோம்னு சொன்னா இப்போ இவ்வளோ நேரம் ஒரு இதெல்லாம் வந்துட்டு போச்சு. நம்ம அதாவது சில விஷயங்கள் கதைச்சு முதல்ல ப்ரெஷர் பார்த்துச்சுன்னா பிறகு இந்த சின்ன துடிப்பு சரியா அந்த பெல்ட் எல்லாம் போட்டு பார்த்து அது முதலும் பார்த்து ஒரு அது நெடுகளும் பார்க்கறது தான். அதான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வெளியே போனா அடிக்கடியே கூப்பிட்டு பார்த்தோன்னு இருப்பினோம். ஓகே நீ விடிய இருக்க போடுன்னு நினைக்கிறேன். போன விடிய போட்ட ஒரு ஞாபகம் இருக்கு. அதான் மற்றது நீ அது பிரிண்ட் எடுத்துட்டு போய் டாக்டருக்கு அனுப்பணுமான்னு சொல்லி மற்றது இந்த சாமான்களும் பார்த்தவ சின்ன சாமான்கள் மற்றது எங்களுக்கு மேலஜி அந்த விஷயங்களையும் தியேட்டர்ல இருந்து வந்து நினைக்கிறேன் அதுக்கு மருந்து அதுகளை செய்யறதுக்காகவே ஏற்பாடுகள் செய்யறதுக்காண்டி டாக்டரும் ஏதோ ஹோல் பண்ணின ஆன்சர் இல்லைன்னு சொல்லிச்சு. நம்ம ஏதோ ஒரு டிராவல் எங்கட அந்த பவாண்ட அந்த துடிப்பு அதுகளும் ஏதோ அனுப்ப வேணுமா கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் அதுகளை அவருக்கு அனுப்பி போட்டு அப்ப அது சம்பந்தமா கதைக்கும் போது டைம் ஃபைனலா சொல்லுவேறன்னு சொல்லிச்சுனா அப்படி போய் கொண்டு நாங்களும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சு. 10 மணிக்கு முதலே சாப்பிட சொல்லி பெலட் போட்டது மட்டும்தான் வீடியோல கவர் ஆச்சு. மற்றது நான் வெளியில சாப்பாடு அது இதுன்னு போனதால கொஞ்சம் கவர் ஆகல. இப்ப சாப்பிட்டுட்டு மருந்து மீது தந்தவே மருந்தும் போட தந்தவே போட்டு படுக்க சொல்லி அப்ப போட்டாச்சு. இனி படுக்க ரெடி சொல்லிட்டு போயிட்டு காலம் வந்தாங்க டைமுக்கு எழுப்பி அந்த ப்ரொசீஜரெல்லாம் பார்ப்போம்ண்டு. அதோட வேறு என்ன இப்போ ப்ரெஷர் தான் 2 தடவை பார்த்துட்டு போயினோம். ஸோ அது அடிக்கடி பார்ப்பினோம். அதுவும் ஏதோ சச்சுரேஷன் சொல்லியும் போட்டு பார்த்துட்டு போயினோம். வேற அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டோம்டா நாளைக்கு சர்ப்ரைஸோட சேர்ந்த டெலிவரி வீடியோ அதுதானோ அதையும் ஒரு காலம் வரும்போது அவவா கேட்கலையா ஆம்பளையான்னு சொல்லி அதையும் கேட்டுக்கொண்டு போயிடும். ஒருத்தர் என்ன கலர்ல வேண்டி வச்சிருக்கீங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் அதான் இருக்கா போகுது என்று சொல்லிட்டு போயிடும். அப்படி பாப்போம் நாளைக்கு சர்ப்ரைஸ் தான் காத்தோன்னு இருக்குது. ஓகே அடுத்த வீடியோவை எதிர்பார்ப்போட இருங்கோ. அதான் தொடர்ந்து வீடியோஸை பார்த்தோன்றுங்கோ. உங்களுக்கு அப்டேட்ஸ் தர்றதுக்கு நாங்கள் ஆர்வமா இருக்கிறோம். ஓகே அடுத்த இன்னொரு வீடியோட கெதியா மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்த ப்ரொசீஜர் உங்களை காட்டுறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். ஓகே வாங்க தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். தேங்க்யூ.